வாழ்க்கையில ரொம்பவே நம்ம விரக்தி அடைகிறோம். காரணம் என்னன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் ஒண்ணு தோல்வி ஆயிடுது, இல்லாட்டி நஷ்டம் ஆயிடுது. நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் எனக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல் ஆகுறாங்க. அந்த மன உளைச்சலே அவர்களுக்கு மனவியாதியாக கூட மாறுது. இன்னும் சொல்லப்போனா, அவர்களால வெற்றி அடைய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்களை அறியாம தனக்குள்ள பதிவு செய்து வச்சுக்கிறாங்க. தோல்வியா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும், அது ஒரு செயல் தான். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த விஷயத்தில் நாம நன்மைகள் அடைந்தால் அதை வெற்றியாகவும் அல்லது தீமைகளாக மாறினா அதை தோல்வியாகவும் நம்ம அதை முடிவு பண்றோம். ஆனா இந்த வெற்றி தோல்வி ரெண்டுமே ஒரு செயல் தான். நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் சரி, வெற்றி அடைஞ்சாலும் சரி, அதை நம்ம அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்னா, வெற்றி அடைஞ்சிட்டா இது வெற்றி அல்ல, இதையும் கடந்த வெற்றியை நான் அடைய வேண்டும் என்பதற்காக ஓடுங்க. ஓடுறதுனா எதை இலக்காக வைத்துள்ளீர்களோ, எது உங்களுடைய குறிக்கோளோ அந்த இலக்கு மீதும் குறிக்கோளின் மீதும் வைராக்கியத்துடன் செயல்படுங்க. இன்னைக்கு புத்தி உள்ளவர்கள் தான், பகுத்தறிவு உள்ளவர்களால தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். எதையும் யோசிக்காம சரியா தப்பான ஒரு விஷயத்தை 1க்கு 10 முறை கூட சிந்திக்கலாம். ஆனா சிந்திக்காம எந்த விஷயங்களை செய்தும் நீங்கள் தோல்வி அடைந்தால் அது இறைவன் மீது குற்றம் அல்ல, உங்கள் மீதுதான் குற்றம். தோல்விகளே நீங்க பல முறை அடைஞ்சாலும் அந்த தோல்விக்கான காரணத்தை தேடுங்க. கண்டிப்பா வெற்றிக்கான பாதை உங்களுக்கு கிடைச்சிடும். தோல்வி வெற்றி என்பது நம்மளுடைய செயல்கள்ல இருக்கு. உங்களுடைய ஞானத்தின் அறிவின் பால் நீங்கள் கண்டிப்பாக இதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயல்பட்டால் எல்லோருக்குமே வெற்றி ஒரு நாள் நிச்சயம்.